ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் 30 விதமான டிசைன் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் நம்பர் வந்து 22 தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கையோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸை அந்த லென்த்துக்கு எடுத்துருக்கிறேன். அந்த லென்த்துக்கு எடுத்துகிட்டு இதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். 4ஆக மடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அதுக்கப்புறம் 2ஆக மடிச்சிருக்கிறேன். 4ஆக மடிச்சிருக்கிறேன். இப்போ அதையுமே வந்து இப்படி நான் மடித்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் கார்னரில். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அந்த 4 பாக்ஸ் ஷேப்பும் வந்து ஒன்று போல் ஒரே ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வெட்டி விட்டுட்டு தான் இந்த மாதிரி வந்து அதோட அளவுக்கு ஒரு மெயின் கிளாத் ஒன்று வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்து இந்த சைடு ஓரத்துலலாம் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடும் 2 சைடும் வந்து தையல் போட்டதுக்கப்புறமேலு இப்போ இந்த பாக்ஸ் ஷேப்லேயும் வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உட்காரும். அதுக்காக தான். இல்லை நீங்கள் வந்து ஒரு அயன் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட வந்து சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து இதை கட்டி தனியாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம தைச்சி உள்ளே போகிற பக்கம்தான். அதனால் வந்து நீங்கள் அப்படியே வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த 4 பாக்ஸ் வர இடத்துலையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் இடைவேளை கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புறப்ப நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு 3 போதும் அப்படின்னா 3 இது மட்டும் வச்சு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பீஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கை கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து இந்த ஓப்பனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. நமக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து கார்னராக பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி 4 கார்னரும் வந்து வர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த ப்ளவுஸ் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கலாம். 150 to 200. அதுக்கும் மேலே நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் தைக்கிறதுக்கான நேரம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகும். எப்படியா இருந்தாலுமே ஒரு கைக்கு 1/2 hour, ஒரு 20 நிமிஷம் to 30 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணினதை ஸ்லீவோட மேல் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், 4 கார்னரும் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரியும் கட்டி எடுத்துக்கிற பிரியாத மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு இதையுமே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பிசிறு இல்லாத மாதிரி கட் பண்ணி தான் விடணும். அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டினியூவாக நம்மளால் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது. இதுவெல்லாம் அடுத்தது இப்போ 3ஆவது வந்து தைச்சாச்சு. அடுத்தது 4ஆவது வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது, ரொம்ப கிராண்டான டிசைனு, எவ்வளோ ரேட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கை டிசைன் நம்ம தைச்சதுக்கப்புறமேலே இப்போ இதில் இருக்கிற சென்டர் கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போ நமக்கு இதில் ஒரே ஒரு சென்டர் கிளாத் வரும். அந்த கிளாத்தையும் வந்து நம்ம முதல்ல கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி 2ஆக மடிச்சு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த 4 கார்னர்லேயும் இப்போ நம்ம வந்து சின்னதாக கட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து திருப்ப முடியும். இந்த கத்திரிக்கோல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி வந்து கூர் இல்லை. ஒரு சில கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படின்னு வச்சு நுனியில் கட் பண்ணால் கூட கட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து கத்திரிக்கோல் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்க்குன்னு நான் தனியாக வச்சுருக்கேன் இந்த சிசரை. இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால் இதை நம்ம தூக்கி வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கை வலி வந்துருச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான கத்திரிக்கோலாக அந்த நூல் கட் பண்ணுறதுக்கு, பிசிறு கட் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். அதிலே வந்து நான் இது கட் பண்ணிக்குவேன். மற்றபடி
மற்றபடி மெயினாக கட்டிங் போடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான இரும்பு கத்திரிக்கோல் தான். அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி நுனியில் லைட்டாக கட் பண்ணாவே வந்து கட் ஆகிடும். ஏன்னா நான் கத்திரிக்கோல் எல்லாமே வந்து கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நான் சாணம் பிடிச்சிக்குவேன். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கத்திரிக்கோல் நல்லா இருந்தால் தான் ஒரு துணியை நம்ம வெட்டி தைக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். கத்திரிக்கோலே சரியில்லாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வர நூல் பிசிறு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சென்டரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது சென்டரை க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து சென்டரில் ஒரு டிசைன் வர மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்காக தான். இல்லை சப்போஸ் உங்களுக்கு இதை விட இன்னும் வேறு ஏதாவது டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் இது வந்து இந்த பாக்ஸ் ஷேப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த லீஃப் டிசைனில் இல்லைன்னா திலகம் ஷேப்பில் அந்த மாதிரியெல்லாம் வர மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். இது போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இன்னும் வந்து ஒரு சின்ன டிசைனும் கீழே லாஸ்ட்டில் வந்து ஒரு டிசைனும் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. நம்ம சேனலில் போட்டால் மீதி கை டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் 30 நாள் 30 விதமான கை டிசைன்னு போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். அது வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை 4ஆக மடிச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஊசி வச்சு அப்படியே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து திருப்பிக்கிறேன். ஏன்னா வந்து இது கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தானே, அதனால் சீக்கிரமாக திருப்பிட முடியும். ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா ஹூக் நீடில்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து 4 இதாக மடித்து நான் வந்து 4ஐயும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோல்டன் கலர் இது வச்சுருக்கிறேன், கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய பீட்ஸ் தான். இந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்காங்கிறனால இந்த கிளாத்தே வந்து உள்ளார போகிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த 4ஐயுமே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா சென்டராக ஈவனாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது போடும்போது வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ இதில் வந்து நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்குள்ளார வந்து இந்த வீடியோ ஸ்டிச் பண்ணுறது என்னால் எடுக்க முடியலை. இப்போ இதை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரியே வந்து திருப்பியும் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லென்த்தி கிளாத் 2ஆக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிளாத் பத்தலை அப்படிங்கிறனால ஜாயின் போட்டுட்டு இதை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம வந்து டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து எம்டியாக விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அது வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால கீழே வந்து ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து இது லாஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதுக்கு நமக்கு தேவைப்பட்டால் லேஸ் ஒர்க் டிசைன் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். லேஸ் கொடுத்தாலும் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். சப்போஸ் லேஸ் பிடிக்காதவங்களுக்காக நம்ம வந்து லேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாகவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கும் நம்ம நூல்லாம் வந்து அதிகமாக வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நூல் மாற்றாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சிடலாம். ஒரே அளவில் அழகு போல் வர மாதிரி இப்படி வந்து ஒரே மடிப்பு வர மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு ஊசி ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸை எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கையோட கீழ்ப்பகுதியில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதை லாஸ்ட்டில் ஃபைனலில் பார்த்துட்டு இந்த கை டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் எனக்கும் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா புது வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். அதுக்கும் வந்து இது ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே வந்து இதை நம்ம ரெடி பண்ணினதை அட்டாச் பண்ணிடலாம். நிறையா பேர் வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நமக்கு ஆர்டர்ஸ் வருமா வராதா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் சில பேர் இருக்கிறீங்க.
நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களும் வந்து பாப்புலர் ஆவீங்க. உங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்து ஒரு நாள் ஆவீங்க. அவங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் வந்து கைவிடாதீங்க. அப்புறம் என்றைக்கா இருந்தாலுமே வந்து செய்கிற தொழிலை விருப்பப்பட்டு ஆசையோடு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.